ஒரு நாள் ஈவினிங் டைம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு மலைப்பாதையில அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல ஒரு பொண்ணு உடல் முழுக்க காயங்களோட இவங்க காரை பார்த்து ஓடி வராங்க. அந்த பொண்ணு ஓடி வருவதை பார்த்ததும் கார்ல இருக்க அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அங்க நிக்கிற பொண்ணை பார்த்தா ஏதோ தப்பா தோணுது, இந்த ரோட்ல வேற யாருமே இல்ல, ஸோ எதுக்கும் நீங்க காரை இங்க ஸ்டாப் பண்ண வேணாம், நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒய்ஃப் சொன்ன எதையும் கேட்காம அவங்களோட ஹஸ்பண்ட் காரை ஸ்லோவா ஓட்டிட்டு போய் முன்னாடி நிக்கிற அந்த பொண்ணு கிட்ட வந்து காரை நிப்பாட்டிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், நாங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அதோ அங்க நிக்குது, என்னோட ஹஸ்பண்ட் நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, என்னோட குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அவர் வேகமா அவர் கார்ல இருந்து இறங்கி ஆக்சிடென்ட் ஆன கார் பக்கத்துல வந்து அந்த காரை பாக்குறாரு. அந்த கார் ரோடோரமா இருக்க ஒரு மரத்துல மோதி நிக்குது. முன்னாடி சீட்ல ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் இறந்து கிடக்குறாங்க. பின்னாடி சீட்ல 3 ல இருந்து 4 வயசுல இருக்கும் ஒரு குழந்தை மயக்கத்துல இருக்கு. உடனே அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு வேகமா அவரோட காரை நோக்கி ஓடுறாரு. இவர் வருவதை பார்த்ததும் காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த இவரோட ஒய்ஃப் கார்ல இருந்து இறங்க அவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு, அந்த கார்ல இருந்த அந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. இந்த குழந்தைக்கும் பலமா அடிபட்டுருக்கு, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ட அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரோட ஒய்ஃப், தெரியல, நீங்க அந்த காரை நோக்கி ஓடவும் அவங்களும் உங்க பின்னாடி தான் வந்தாங்கன்னு சொல்ல, திரும்பவும் அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் கிட்ட வந்து அந்த பொண்ணை தேடி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு அங்க இல்ல. சரி, அந்த குழந்தையவாச்சும் காப்பாற்றலாமேன்னு அங்க இருந்து கிளம்ப போகும்போதுதான் திரும்ப ஒரு தடவை அந்த கார்ல முன்னாடி சீட்ல இருந்து இருக்க அந்த 2 பேரையும் பாக்குறாரு. பார்த்ததும் ரொம்பவும் அதிர்ந்து போறாரு. காரணம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தையை காப்பாற்றுங்கன்னு உதவி கேட்ட அதே பொண்ணு உடல் முழுக்க ரத்த காயங்களோட கார்ல இறந்து கிடக்குறா.